மோர் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுல ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கீறி வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கண்டிப்பா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் போடணும். இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். சாப்பிடும்போது வெங்காயம் நல்லா கிரன்ச்சியா கிடைக்கும். அதுக்காக லைட்டா வதக்கினா போதும். இதுல ஒரு தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணி லைட்டா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினா போதும். மேஷ்லாம் ஆக வேணாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சுருண்டு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதுல ஒரு கப் தயிர் கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வெஜ் லவர்ஸ் டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸ்ல இந்த சமையல் ஃபுல்லா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ரெசிபியா இருக்கும். சுட சுட சாப்பாடோட தக்காளி மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. மொச்சப்பயிருக்கு பதிலாக நான்வெஜ் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு மொச்சப்பயிர் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. பச்சை மொச்சை சீசன் இருக்கும்போது வாங்கி இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பூண்டு ஊறுகாவும் அப்பளமும் வச்சு சாப்பிடும்போது வேற எதுவுமே தேவையில்லை தொட்டுக்கிறதுக்கு. இந்த மாதிரி ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய குக்கிங் ரிலேட்டடா வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட் ரெசிபின்ற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ரெசிபிஸ் அண்ட் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பாருங்க. வெஜ் மெனு வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.